ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு வர்ஷன் ஃபேஷன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா சிக்கன் குழம்பு தான் பார்க்க போகிறோம். இல்லைன்னா சிக்கன் கறி, சிக்கன் கிரேவி என்ன வேணால் சொல்லலாம். இது பார்த்திங்கன்னா ஒயிட் ரைஸ்க்கு, இட்லி, தோசை இது மாதிரி வச்சு சாப்பிட்றதுக்கு ஒரு அருமையான டிஷ்ஷு தான். ரொம்பவே சிம்பிளாக வீட்டில் இருக்கிற திங்ஸை வச்சு நம்ம செய்யக்கூடிய ஒரு நல்ல ஒரு ரெசிபி தான் இது. ஓகே வியூவர்ஸ், இந்த ரெசிபி நான் எப்படி செஞ்சேன்றதை வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்துடலாம். சிக்கன், அப்புறமா வெங்காயத்தை பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கிறேன், பெரிய வெங்காயம், ஆனியன் பேஸ்ட். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா டொமேட்டோ பியூரி, தக்காளியும் இந்த மாதிரி நான் அரைச்சி வச்சுருக்கிறேன். அப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தேங்காவையும் இந்த மாதிரி நான் அரைச்சி எடுத்து வச்சுருக்கிறேன், தேங்காய் பேஸ்ட். இப்போ பார்த்திங்கன்னா மற்ற மசாலா ஐட்டம்ஸ் பார்த்துடலாம். இது பார்த்திங்கன்னா பட்டை, கிராம்பு, லவங்கம், ஏலக்காய், சோம்பு, சீரகம், பச்சை மிளகா, பெப்பர் பவுடர், தனியாத்தூள், சீரகத்தூள், கரம் மசாலா, மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், சில்லி பவுடர். இது எல்லாமே பார்த்திங்கன்னா உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. தேவையான அளவு உப்பையும் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா கொரியாண்டர் லீவ்ஸ், கறி லீவ்ஸ், அதாவது மல்லி இலையும் கருவேப்பிலையும் எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இன்றைக்கி நான் குக்கரில் தான் இதை நான் செய்ய போகிறேன்றதுனால குக்கர் எடுத்துருக்கிறேன். அதில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி நான் நல்லெண்ணெயில் தான் செய்ய போகிறேன். ஸோ எண்ணெய் நல்லா சூடானதும் அதில் சோம்பு, சீரகம், பட்டை, அன்னாச்சிப்பூ, ஏலக்காய், க்ரீன் சில்லிஸ், பச்சை மிளகா எல்லாத்தையுமே கொஞ்சம் ஃப்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கறி லீவ்ஸ், கொரியாண்டர் லீவ்ஸ், அதாவது கறிவேப்பிலை, மல்லி இலை இது ரெண்டையுமே சேர்த்து கொஞ்சம் நேரம் ஃப்ரை பண்ணுங்கள். கொஞ்சம் ஃப்ரை ஆனதும் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற ஆனியன் பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். அதாவது பெரிய வெங்காயத்தை நல்லா அரைச்சி பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதை ஆட் பண்ணி கொஞ்சமாக வதக்கிக்கோங்க. தேவையான அளவு கொஞ்சம் உப்பு சேர்த்து கொஞ்சம் ஃப்ரை பண்ணணும். இப்போது தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்து கொஞ்சம் ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் அதோட ரா ஸ்மெல் கொஞ்சம் போகட்டும். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். ஸோ நான் இதில் ஆட் பண்ணுற இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி, உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா தக்காளி, அரைச்ச தக்காளியை சேர்த்துருக்குறேன். இப்போ இந்த தக்காளி, அந்த ஆனியன், வெங்காயத்தோட எல்லாத்தோட ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் கொஞ்சம் நேரம் கொதிக்க விடலாம். கொஞ்சம் லைட்டாக கொதித்ததும் இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற மசாலா எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கலாம். ரெட் சில்லி பவுடர், மிளகாய்த்தூள், தனியாத்தூள், மஞ்சள், சீரக பவுடர், சீரகத்தூள், குமின் பவுடர், நெக்ஸ்ட்டு பெப்பர் பவுடர், மிளகுத்தூள் இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா கொதி வரட்டும். கரம் மசாலா மட்டும் கடைசியாக தான் எப்போவுமே ஆட் பண்ணணும், முதலே ஆட் பண்ணிடாதீங்க. கொஞ்ச நேரம் இது கொஞ்சம் அந்த ரா ஸ்மெல் போனதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற சிக்கன் பீசஸ் எடுத்து சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சிக்கன் ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷமாவது அது கொஞ்ச நேரம் நல்லா வேக விடுங்க. நல்லா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போது நான் இந்த ஸ்டேஜில் நான் இப்போ கரம் மசாலா சேர்க்குறேன். கரம் மசாலா சேர்த்து நல்லா ஆட் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்த தேங்காவையும் எடுத்து சேர்த்துக்கலாம். ஸோ நார்மலாக விசில் எதுவும் போடாமல் கொஞ்சம் நேரம் நார்மலாக மூடி வச்சு நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் திரும்பவும் மூடி போட்டு ஒரு விசில் வந்ததுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் ஸ்டிம்மில் வச்சு எடுத்தோன்னா நம்மளோட சிக்கன் கறி ரெடி ஆயிடுச்சு. ஓகே வீவர்ஸ், மேலே வந்துட்டு கார்னிஷ்காக நான் கொத்தமல்லி இலையை தூவி இருக்கிறேன். ஓகே வீவர்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்றதை எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பை.